ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இது அதிசார குருபெயர்ச்சி சம்பந்தமான பதிவு கண்டென்ட். பொதுவாக குருன்னு சொன்னாலே நமக்கு மனசில் குதூகலம் இருக்கும். காரணம் என்னென்னா, இருண்ட வாழ்க்கையை ஒளி மிகுந்ததாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் குருவுக்கு இருக்குது. அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன், குரு பார்க்க கோடி கோடி நன்மை. நீங்கள் ஒரு ஜாதகத்தில் குரு பார்க்கிற இடமெல்லாம் விருத்தி ஆகும். நாம் 30 வருட ஜோதிட அனுபவத்தில் பார்த்துட்டேன். ஒரு ஜாதகத்தில் குரு எங்கெல்லாம் பார்க்குதோ அந்த இடம் சிறப்பாக இருக்கும். ஒரு பொண்ணு ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னா லக்னத்தில் திக்பலம் பெற்று, அது கடகலக்கணமாக இருந்து உச்சம் பெற்று, அது செவ்வாய் அந்த 9ஆம் இடத்தில் இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க, அவங்க தெய்வ பிறப்பு தான். அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 12 மாதங்கள் ஒரு வீட்டில் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த குறிஞ்சி மலர் பூக்கிறது 12 வருடங்களுக்கு ஒரு முறை அப்படிங்கிறதும், யானை குட்டி போடுறதுங்கிறதும், இதெல்லாம் இதோட யானை தான் குருவோடைய வாகனம். இந்த அடிப்படையில் குருன்னு சொல்லக்கூடிய கிரகமானது வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறது தவிர சில சமயம் அதிசாரமாக பயிற்சி ஆகும். அப்புறம் திரும்ப வக்ர பயிற்சி ஆகும். வக்ரமாகிறது வேற, வக்ர பயிற்சி ஆகிறது வேற. அந்த வகையான நிலையில் 14/5/25 ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்குள்ளே வந்த குரு பகவான் 18/10/25 5 மாதத்தில் கடகத்துக்குள்ளே போகிறார். ஆக 12 மாதங்கள் பயணிக்க வேண்டிய வீட்டை 5 மாதங்களில் வேகமாக பயணிக்கிறார். இந்த வேகம்தான் தங்கம் விலை அதிகரிக்கவும் ஒரு காரணம். தங்கம்னு சொல்லக்கூடிய பொன்னவனுக்குரிய குருவுக்குரிய தங்கம் விலையேற்றத்துக்கு காரணம் இந்த 5 மாதங்கள் அதிசார வேகத்தில் போனதனுடைய பலன். அது பயிற்சியாக கூட போகிறார். அப்போ அந்த பயிற்சி ஆகிறவர் இனி தொடர்ந்து கடகத்துக்குள்ளேயே சஞ்சரித்து சிம்மத்துக்கு போவாரா, இல்லை திரும்ப மிதனத்துக்குள்ளே வருவார்னா திரும்ப மிதனத்துக்குள்ளே வருவார். டிசம்பர் 6ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி. ஆக ஐப்பசி 1லிருந்து கார்த்திகை 20 வரைக்கும் ஒரு 49 நாட்கள், 50 நாட்கள்னு எடுத்துக்கலாம். 50 நாட்கள் அதிசாரமாக கடக வீட்டில், தன்னுடைய உச்ச வீட்டில். ஏன்னா எல்லா வீடுகளை விட உச்சம். இப்போ நீசம் ஒன்றும் இல்லை. பகை 1/4 பங்கு, சம அரைப்பங்கு, நட்பு 3/4 பங்கு, சமத்த 3/4 பண்பு, நட்பு அரைப்பங்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆட்சியை முழு பங்கு, அது 100%, 1.25 பங்கு பலம் உச்சத்துக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்த விட உச்சம் சிறப்புங்கிற அடிப்படையில் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு, அதுவும் சந்திரன் வீட்டுக்கு போகிறார். சந்திரன் வீட்டில் குரு இருக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பு. அங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வைகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த நற்பலன் கிடைக்கும். அங்கிருந்து காலதேவனோட ராசிக்கு பொதுவான விஷயத்தில் அவர் மகரத்தை பார்க்குறார். அப்போது அந்த மகரத்தை பார்க்கக்கூடிய காலதேவனுடைய ராசிக்கு மகரம் 10ஆம் வீடு, தொழில் சிறக்கும். காலதேவனுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார், விருச்சிகத்தை பார்க்குறார். அப்போது ஆரோக்கியம் மேம்படும் மக்களுக்கு உலகத்தில் பொதுவாக அப்படி சொல்லலாம். விரயஸ்தானத்தை பார்க்குறார், விரயங்கள் கட்டுப்படும். ஞான மார்க்கத்தை நோக்கி மக்களுக்கு வாய்ப்புகள், அதில் விரயமானாலும் சுப விரயம் ஏற்படும். அந்த அதிசார வேகத்தினுடைய நிலையால், குரு பலம் பெற்றிருக்கிற நிலையால் 12 வருடங்களாக ஏதோ தோஷத்தினாலேயோ திசாபுத்தினாலேயோ தாமதப்பட்ட வந்த திருமணங்கள் திடீர் திருமணங்களாக நடக்கும். நிறைய திருமணங்கள் புக்காகும், மண்டபமே கிடைக்கலைங்க. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 20 கல்யாணம் நடந்துச்சுங்க அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி திருமணங்கள், குழந்தை பேர், ரொம்ப நாள் கல்யாணம் ஆகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம்
இந்த 50 நாட்களுக்குள்ள அந்த குழந்தை பேருக்குரிய சந்தர்ப்பத்தை வழங்குவார். அது அவங்க ராசிக்கு சாதகமானதுட்டா இன்னும் சிறப்பாக வழங்குவார். ஆக 14/5/25 பெயர்ச்சியாகி மிதுனத்துக்குள்ளே வந்தவர் மிதுனத்தில் அதிசாரமாக 5 மாதத்தை கடந்து கடகத்துக்குள்ளே 50 நாட்களுக்கு சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் சிறப்பு மிகுந்த அற்புதங்களை வழங்குவார். அதனால் நகை விலையேறினாலும் அதை வாங்குகிற சக்தி மக்களுக்கு இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். இப்போது ஒரு விலையேற்றம்னு நம்ம ஒன்று சொன்னாலும் அதை வாங்குகிற சக்தியும் நம்மளுக்கு உருவாச்சுன்னா சம்பள உயர்வு, லாபம், செய்தொழில் லாபம் அதிகரிச்சுன்னா நம்ம அதை வாங்கிடுவோம். அந்த மாதிரி செய்யும். ஆக மற்ற விலையேற்றங்களுக்கு தகுந்த மாதிரி வருமானத்திலையும் அதிக நன்மைகளையும் அதிக லாபங்களையும் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவார். அதே மாதிரி போர் நடந்துட்டுருக்குன்னா அந்த போரில் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்றதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்குவார். அந்த பதட்டம் இருக்காது, ஒரு அரசர்களுக்கிடையே கோபம் இருக்காது, சாணக்கியமாக செயல்பட வைப்பார். அப்படிப்பட்ட குரு பகவான் நம்ம ஆலங்குடியில் சிறப்பு ஸ்தலமாக நவக்கிரக ஸ்தலத்தில் இருக்கார். நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஸ்தலங்களில் கோவில்பாளையத்தில் குரு பகவானுடைய ஆசி பரிபூர்ணமாக இருக்குது. அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு அங்கே வழிபடலாம். திருச்செந்தூர் முருகன் குருவே வழிபட்ட ஸ்தலமான திருச்செந்தூர் முருகனுடைய அருள் பார்வை பெற்று அனைவரும் நன்மை பெறலாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் அந்த திருச்செந்தூர் முருகனுடைய அந்த டவர் வந்து மக்களுங்கிற மனிதர்களுங்கிற போனுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ இறைவனுடைய அருட்பார்வை வந்து முழுமையாக கிடைக்கும். அந்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அது முழுமையாக கிடைக்கும். சூரியன் வந்து மேகம் மறைச்சி வெளிச்சம் இருக்கிறத விட மேகம் மறைவில்லாமல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த முழு பார்வை, அந்த சிறப்பு பார்வை, அதிகபட்சமான பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியை எடுத்துக்கலாம். ஆனால் அதிசாரமாக இருந்தாலும் நன்மை செய்யும். ஆனால் கடந்த வேகமான தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் நிற்கும், அனைவரும் வாங்கக்கூடிய வகையான நிலை பெறும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும். சரி, இதெல்லாம் சரிங்க, ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை சொல்கிறது தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து மேச ராசிக்கான பலன் பார்க்கலாம். அசுவினி, பரணி, கிருத்திகை 1 கொண்ட ராசி அதிபதி செவ்வாய். மேச ராசிக்கு அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். போன 5வது மாதம் உங்களுக்கு அது வரைக்கும் குரு நல்ல இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போனவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அவர் பார்க்குற இடம் பரவாயில்ல, உடல் ஆரோக்கிய தொந்தரவு வந்திருந்தால் சரியாகும், தொழில் வகையில் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும், கொஞ்சம் விரயங்கள் கட்டுப்படும், சுப செலவுகள் ஏற்படும்னு மேச ராசிக்கு சொல்லலாம். ஆக மிதுனத்துக்குள்ளே இருந்து கடகத்துக்கு போகக்கூடிய அந்த அதிசார குரு பயிற்சி 50 நாட்கள் மிக சாதகமான சந்தர்ப்பத்தை உருவாக்குவதை விட பலவீனங்களை கட்டுப்படுத்தும்னு சொல்லலாம். 4ஆம் இடமும் அவ்வளோ நல்ல இடம் இல்லை. 2, 5, 7, 9, 11 தான் நல்ல இடம். அது இருக்கிற இடம், பார்க்கிற இடம், அது அவர் வந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய இடங்கள் விருத்தி ஆகும். அந்த வகையில் இருக்கிற இடத்தை விட குரு பார்க்கிற இடத்தை விருத்தி செய்வார். அப்படின்னா ஆரோக்கிய மேன்மை உண்டாகும், விரயங்கள் கட்டுப்படு அல்லது சுப விரயங்கள் ஏற்படும். ஏன்னா 2வது சுற்று 7 நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு 30லேருந்து 60க்குள்ளே வயசு இருந்தால் குழந்தைகளுக்கு திருமணம், வீடு கட்டுறது, கல்வி செலவு, இது போன்ற சுப செலவுகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையான செலவுகள், சுற்றுலா சென்று வர்றதுக்கான செலவுகள் இப்படி இருக்கும். ஆக அந்த 3ஆம் இடம் பகை பெற்ற குருவை விட உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு அச்சமில்லாமல் ஒரு இருளை போக்கி பகல் வெளிச்சம் இல்லாட்டியும் ஒரு நிலவு வெளிச்சம் அளவுக்காவது அந்த பாதையை, இது சரியான பாதை, இந்த வழியில் போகலாங்கிற மாதிரி காட்டக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்குது. சுபகாரியம் குடும்பத்தில் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களிலேருந்து 5ஆம் இடம் எடுத்துட்டோம், அது குழந்தைகளுக்கு. 7ஆம் இடம் எடுத்துட்டா மனைவி, 9ஆம் எடுத்துட்டா தந்தை, 4ஆம் இடம் தாய், 3ஆம் இடம் வந்து சகோதரம், மூத்த சகோதரம் 11ஆம் இடம், 10ஆம் இடம் தொழில். இப்படி பார்க்கணும். இப்போ தொழிலுக்கு அதிக நன்மை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரதுனால தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும். தொழிலுக்காக கடன், ஏதாவது மிஷினரிஸ் மாற்றுறது, கடன் வாங்கிறது,
புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய, தொழிலுக்காக வாங்கக்கூடிய வாகனங்கள் வாங்கிறது, இப்படி நன்மைகள் நிகழக்கூடிய அதிசார குரு பயிற்சியாக மேசராசிக்கு இருக்கும். ஆக ஆரோக்கிய மேன்மைங்கிறது மகிழ்ச்சிக்குரிய விஷயம், விரயங்கள் கட்டுப்படுதுங்கிறது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஆக சுப செலவுகளுங்கிறது மகிழ்ச்சிக்குரிய விஷயமா எடுத்துக்கலாம். ஒரு முறை வியாழக்கிழமை நாளில் திருச்செந்தூர் போய் முருகனை வழிபட்டு வாங்க, காரியம் சித்தி ஆகும். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். அதிசார குரு பயிற்சி ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல அற்புதமாக இருந்து 5 மாதமாக சில நல்ல நிகழ்வுகளை உருவாக்கினவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் மோசமாக சார் அப்படின்னா அவ்வளவு சிறந்த இடம் இல்லை. உங்களுக்கு சனி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கார் 11ஆம் இடத்துல இருந்து, அது தவறில்லைனாலும் குருவுடைய அருள் எப்படி இருக்குது அப்படின்னா அவருடைய பார்வைகள் படக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, திருமணம் முடிவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். 9ஆம் இடத்தை பார்க்குறார், தந்தைக்கு நன்மைகள் ஏற்படும், ஆலயம் சம்பந்தப்பட்ட வகையான முன்னின்று நடத்தக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாகும். நீங்கள் ஒரு கோயிலுக்கு முன்னின்று தர்மகர்த்தாவாக செயல்படுறீங்க, உங்கள் முன்னிலையில் அது கும்பாபிஷேகம் நடக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்க்குது, செய்தொழில் லாபம் வரும். ஆனால் அதே சமயம் பணப்பற்றாக்குறை ஏற்படும் இப்படி சொல்லுது. ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் அதிகபட்சமாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஒரு காரே 10 லட்சத்துக்கு எடுக்கலான்னு போனீங்கன்னா 25 லட்சத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அப்போ கொஞ்சம் கூடுதல் செலவு பண்ணும். டெபாசிட் கரையும், அதாவது சேமிப்பு கரையும், கடன் ஏற்படும். ஆனால் அது நன்மைக்கான கடனாக இருக்குது. ஏன்னா குரு பலத்தோட சனி பலத்தையும் ஒப்பிட்டு பேசணும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், கல்விக்கான செலவுகள், எதுலேயுமே கொஞ்சம் எல்லாத்தையுமே பிராண்டடாக நீங்கள் வாங்கிறது, யோசிக்கிறது. எப்படி உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், ஆனால் கடன் படன் ஏறும் அப்படிங்கிறது தான் ரிஷபராசிக்கு உண்டானது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து முரண்பாடுகள் இருந்தால் சரியாகும். எப்படிங்க சரியாகும்னா கிரக மாற்றம் மனமாற்றங்களை உண்டாக்கும். ஆக பார்வையால் நற்பலன்கள் பெற்றாலும் இந்த குரு பயிற்சி 50 நாளைக்கு கொஞ்சம் சிறு தடைகள் தாமதங்கள் முடிவாயிடுச்சுங்க. தை மாதத்துக்கு மேலே வைகாசிக்குள்ளே மேரேஜ் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. பையன் அப்போ தான் ஃபாரின்லேருந்து வராருங்க, இப்படி சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியங்கள் தடைபடாது, கொஞ்சம் தாமதப்படும். ஆனால் சிறப்பாக நடக்கிறதுக்கான அது தாமதம் தான் புரிஞ்சுக்கணும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு துர்க்கை அம்மன். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். மிதுன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா கடந்த 5 மாதங்களாக ஜென்மகுருனா ராமர் வனவேஷம்னு போட்டிருக்கோம். எல்லோரும் வனவேஷம் போகிறதில்ல, ஒரு இடமாற்றங்கள், பதவி மாற்றங்கள் இப்படியெல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும். பணப்பற்றாக்குறை இருந்திருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு இருந்திருக்கு, உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் சங்கடம் இருந்திருக்கும், படிப்பில் கொஞ்சம் குறைஞ்ச மதிப்பெண் பெற்றிருப்பீங்க, அதனால் கொஞ்சம் கண்ணில் தண்ணி விட்டுருப்பீங்க. இப்போ இந்த குரு பயிற்சி ஆகுது. அப்பா சொல்கிறார், நீ எதுக்கு கவலைப்படாத சாமி, நான் உனக்கு பணம் கட்டி சேர்த்துறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது உங்களுக்கு? மகிழ்ச்சி ஆயிரும். ஆக இந்த குரு பயிற்சி 18/10/25 6 டிசம்பர் 25க்குள்ளே 50 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு விரும்பத்தக்க நிகழ்வுகள் ஏற்படும். திடீர்னு திருமணம் முடிவாகும், குழந்தை பாக்கியம், காது குத்து, சீர், இந்த மாதிரி விசேஷங்கள் குடும்பத்தில் நடத்துவீங்க, மண்டபம் புக் பண்ணுவீங்க, பத்திரிக்கை அடிப்பீங்க, விசேஷத்துக்கு கூப்பிடுவீங்க, ஆரோக்கியம் மேம்படும், வாகனம் எடுப்பீங்க, அரசியலில் புதிய பதவி, பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்படி எதுவும் நல்லதுக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று உங்ககிட்ட இருக்குது, அதை ஒருத்தங்க திருப்பி கேட்டுறாங்க, ஓ போச்சு அடடா அப்படின்னு அதை விட சிறப்பு வரக்கூடிய சந்தர்ப்பம் சில சமயம் இருக்கும். ஆரோக்கிய மேன்மை, உறவுகள், பகை நீங்குதல், புரிதல். ஒருத்தரை பற்றி புரியாமல் இருக்கீங்க, ஒரு நல்லவங்களை பற்றி புரியாமல் இருக்கீங்க. ஆக உங்களுக்கு கெட்டவங்களையும் காட்டி கொடுக்கும், நல்லவங்களையும் காட்டி கொடுக்கும். கெட்டவங்களை விட்டு விலக வைக்கும், போலிகளை விட்டு விலக வைக்கும். உங்களுக்கு சாதகமானவங்களாகவே உங்கள் கூட இருந்து சில பேர் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறது போல் இருக்கிறவங்க
நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்களும் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நற்சிந்தனை, ஆரோக்கியமின்மை, பணவரவு, தொழில் லாபம், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், நல்லோர் சேர்க்கை, இப்படி சிறப்புகள், பார்வைப்படக்கூடிய இடங்களும் சிறப்பாக இருக்கிறதுனால ஆரோக்கிய மேன்மை, அஷ்டமஸ்தானத்தை குருபாக்குது. ஆரோக்கிய மேன்மை, மெயினாக ஆரோக்கியம்தான் முக்கியம். அந்த வகையான நிலையில் அனைத்து நன்மைகளும் சிறப்புகளும் 50 நாளுக்குள்ள திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பான பலன்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த சனி வக்ரத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பு கூட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். திடீர் தனவரவு உண்டாகும், ஒரு விற்கிறது வாங்கிறது இதுக்கான சந்தர்ப்பங்கள், மதிப்பு கூடும் அப்படின்னு ஒரே வரையில் சொல்லலாம். நகைகள் சேரும், குருனா நகைகள் சேரும், கல்வியில் உயர்வு பெறுவீங்க, இந்த கோல்டு மெடல் எல்லாம் வாங்குறாங்க அந்த மாதிரி கிடைக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக பெருமாள். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் மாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் வீட்டுக்கு உங்கள் ராசிக்கு குரு வந்திருக்கார். இது ஜென்ம குரு தான். கொஞ்சம் இடமாற்றம், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிரமம், காரிய தாமதங்கள், தடைகள் இருந்தாலும் 5ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை பார்க்குறார். அங்கே திக்பலம் பெறுறார். ஜென்மகுருவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த யோகர் அந்த இடத்துக்கு வந்திருக்கார். ஆனாலும் ஜென்மத்தில் இல்லாமல் வெளியிடத்தில் இருந்தால் சிறப்பு அதிகம். ஆனால் ஜென்மத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல், சிரமங்கள், சில மனக்கசப்புகள் உண்டு பண்ண பார்க்கும். ஆனாலும் குழந்தை பேர், திருமண முயற்சி, குடும்பத்தில் இருந்த ஒற்றுமை பாதிப்பு நீங்குதல், வெளியூர் பயணங்கள், பணவரவு, கடன் அடைபடுறது, திரும்ப தொழில் முயற்சி எடுத்து நடத்துறது, இது போன்ற ஒரு சூழல்கள், இறைவனுடைய அருட்பார்வை உங்களுக்கு. இப்படி ஒரு என்ன, கோயிலுக்கு போகிறவங்களுக்கு அது புரியும். இப்படி ஒரு தரிசனம் என்ற வாழ்க்கையில் பார்த்ததில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சி. ஒருத்தருக்கு 1 கோடி ரூபா பணம், இல்லை 100 கோடி ரூபா, நீங்கள் பணம் பல லட்சம் கோடி ரூபா கொடுத்தாலும் திருப்தி ஆக மாட்டேங்க. ஆனால் உணவு ஒன்று, உடலுக்கு இறை, மன ஆத்மாவுக்கு இறை, இதில் திருப்தி ஏற்படும் பாருங்கள். அந்த திருப்தி உங்களுக்கு ஏற்படும். ஒரு முன்னிறுத்தப்படுவீங்க. கடந்த கால பலவீனங்கள் சரி கட்டப்பட்டாலும் கொஞ்சம் கூடுதல், ஜென்மகுருன்னா கொஞ்சம் கூடுதல் செலவாகும். ஒரு பொருளை வாங்கிடுவீங்க, கூடுதல் செலவாகும். நீங்கள் ஒரு திடீர்னு டிக்கெட் போட்டு போயிடுவீங்க, ஆனால் கூடுதல் செலவாகும். ஆனால் கிடைக்கும், ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கும், நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்போ மற்ற இப்படி ஒவ்வொன்றும் உங்களுக்கு சீட் கிடைக்கும், கொஞ்சம் செலவாகும். ஆனால் அது சிறப்பு தான். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், ஆனால் கூடுதல் செலவாகுங்கிறத ஜென்மகுரு வேற ஒன்றும் இல்லை. பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஏற்படலாம், ஆனால் அது பலவீனமான பதவி மாற்றங்களாக இருக்காதுன்னு கடக குரு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற குருவோட அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா குருவோடைய நிலை அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா இருக்கிற இடத்துலேருந்து இருக்கிற இடத்துக்கே இது செய்யாமல் கையை நீட்டி இருக்கும்போது அடுத்த இடத்துக்கு கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி தான் இது. பார்வைக்கான பலன்கள் தான் அதிகம். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ராசிக்கு சிரமங்கள் குறையும். விரைய குருவுக்கு ஜென்மகுரு மோசம் இல்லை. இது 50 நாட்களுக்கு இருக்குது. ஐப்பசி 1லேருந்து கார்த்திகை 20 வரைக்கும், டிசம்பர் 6 வரைக்கும். ஐப்பசி 1ன்னா 18/10/25 நீங்கள் ஆலங்குடி ஒரு முறை போய் வியாழக்கிழமை நாளில் குரு ஓரையில் அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாங்க. அப்படி முடியாதவங்க கோவில் பாளையத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை, அந்த தட்சிணாமூர்த்தியை குரு ஓரையில் கொண்டக்கடலை மாலை கொடுத்து வழிபடுங்க. அவங்களுக்கு நன்மைகள் இன்னும் கூடும். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு, சிம்ம ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்குது? ஐப்பசி 1லேருந்து கார்த்திகை 20 வரைக்கும், அதாவது 18/10/25 6 டிசம்பர் 25 வரைக்கும் 50 நாட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கடந்த 5 மாதமாக அவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சில விஷயங்கள் வேகமாக நடந்திருக்கலாம். வரன் பார்க்குறது, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேகமாக நடந்திருக்கலாம். இது கொஞ்சம் ஸ்லோ பண்ண பார்க்க விரைய குரு. ஆனாலும் இது பார்க்குற இடம் உங்களுக்கு நல்ல இடங்களை பார்க்குது. 6ஆம் இடத்தை பார்க்குது. கடன் அடைபடும்,
சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க. புதிய முயற்சி எடுக்க வைக்கும். அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது. ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் மேம்படும், அழகு மிளிரும், இப்படி சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குது. வாகனம் எடுக்கிறது, வீடு சம்பந்தமான வேலைகள், பதவி உயர்வு, பதவி இடமாற்றம், இதுக்கான சூழல்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு இந்த இடம் முடிவாகும். மாங்கலி ஸ்தானத்துக்கு குரு பார்க்குது. மாங்கலி சம்பந்தமான முடிவுகள் ஏற்படும். ஆனால் திருமணம் நடக்கிறது தள்ளி போகும். இப்போ இந்த 50 நாளைக்கு அப்புறம் வக்ர பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஜூன் வரைக்கும் 2026 ஜூன் வரைக்கும் இருக்கிற குரு சிறப்பு கொடுப்பார். எப்படின்னு எடுத்துக்கிறோன்னா, ஒரு இடத்துக்கு பயிற்சியாகி நல்ல இடத்துல அது செய்கிறத விட அதிசாரமாயோ இல்லை வக்ரமாயோ நிவர்த்தியாகி அல்லது வக்ர பயிற்சியாகி போகக்கூடிய பாதை அதுதான் வேகமான நற்பலன்களை ஏற்படுத்தும். ஆக ஒரு விஷயம் முடிவாகும், ஆனால் அது நடக்கிறது தாமதமாகும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கொடுக்கும். இந்த பதவி உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வரும். ஆனால் பதவியேற்பு விழா கொஞ்சம் தள்ளி போகும். இந்த பொண்ணு உங்களுக்கு கொடுக்குறக்கு ஒத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வரும். ஆனால் திருமணம் கொஞ்சம் தள்ளி போகும். அந்த வகையில், அதாவது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி அப்படி நடக்கும். இப்படி அதே மாதிரி உங்களுக்கு பணம் கொஞ்சம் கூடுதல் செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த சமயம் கொடுக்கும். சுப செலவுகளுக்காக, கல்வி செலவுகளுக்காக, வீடு வாகனங்களுக்காக உங்களுக்கு செலவுகள், சுப செலவுகளை பண்ணுவீங்க. ஒரு அரசியல் இருக்கீங்கன்னா அரசியலுக்காக, தேர்தலுக்காக உங்கள் சேமிப்பையெல்லாம் நீங்கள் எடுத்து வெளியிடுவீங்க அப்படின்னு சொல்கிறேன். அணை மாதிரி கட்டி தேக்கி வச்சுருந்த பணத்தை திறந்து விடுவீங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் அந்த பலன் நீங்கள் அடைவீங்க. அப்போ அந்த பலனை நீங்கள் டிசம்பர் 6க்கு மேலே ஜூனுக்குள்ளே அந்த பலன் அடைஞ்சிருவீங்க. ஆக விதைக்கிற காலம்னு எடுத்துக்கலாம். இதையே இப்போ விரைகுரு எப்படி சொல்லணும்? ஒரு விவசாயி விதைக்கிற காலம். சார், விதைக்கிறது விரயம்தான். ஆனால் அது முளைச்சி பயிர் வளர்ந்து அறுவடை செய்யும்போது அதை விட 100 மடங்கு உங்களுக்கு கையில் கிடைக்கும்போது அது சிறப்பு. அதுக்காக விதைச்சுத்தானே ஆகணும். ஆக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா இப்போ புதுசாக தொடங்கலாம். ஒரு விவசாயினா விதைக்கலாம். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்று பண்ணலாம். ஒரு கம்மியான விலையில் இருக்கிற ஒரு ஷேர் வாங்கினா கூட அது அதிக விலை அப்புறம் ஆகும். அந்த மாதிரி முதலீடுகள் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள காலம், முடிவுகள் பண்ணக்கூடிய காலம். ஆனால் அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலம் தள்ளி போகுங்கிற ஒரு விஷயம் சொல்ல முடியும். இது உள்ளபடி சொல்லக்கூடிய விஷயமாக நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் நீங்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை கும்பிடுறது, வியாழக்கிழமை நாளில் விரதம் இருக்கிறது, இதெல்லாம் இந்த பலவீனங்களை சரிக்கட்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அஷ்டமத்தில் சனி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த அஷ்டமத்தில் இருக்கிற சனியை குரு பார்வைப்படுது. இந்த குரு பயிற்சி என்ன பண்ணுது? அஷ்டம சனிக்கு குரு பார்வைப்படுது. ஆக அஷ்டம சனியினுடைய தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குருவாக இந்த குரு விரயத்தில் வந்தாலும் செய்யுதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த விஷயம். ஆக அஷ்டம சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும். அதாவது இருட்டாக இருக்குது, நிலவு வெளிச்ச ஃபுல் மூன் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த 50 நாட்களுக்கு விரய குருவாக இருந்தாலும் அந்த குரு அஷ்டமஸ்தானத்தையும் அஷ்டமத்தில் இருக்கிற சனியையும் பார்க்கறதுனால அந்த அஷ்டம சனியினுடைய பாதிப்பு விலகி உங்களுக்கு நன்மைகளும் நிகழும்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி. வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன். இந்த இயற்கை சுபர்கள்லேயே குருவும் புதனும் தான் மிகச்சிறந்த சுபர்கள். அந்த வகையில் குரு 11ஆம் இடத்துக்கு வரார். 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் குழந்தை பாக்கியம், பூர்வீக சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் சரியாகும். அவர் 3ஆம் இடத்தை பார்க்குறார், அது நல்லது. அது தவிர 7ஆம் இடத்தை பார்க்குறார், மிக மிக நல்லது. திருமணம் முடிவாகிறது, திருமணம் நடக்கிறது, திடீர் திருமண யோகங்கள் இந்த ராசிக்கு அற்புதமாக இருக்குது. ஏன்னா சனி வக்ரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ராகு கேது இருக்கிற இடமும் பரவாயில்ல. ஆக முக்கிய கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுக்கு நன்மை வரும். நீங்கள் அரசியல் இருந்தீங்கன்னா புதிய கூட்டணி உருவாகும். அது பலமான கூட்டணி உங்கள் தலைமையில் உருவாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட கொடுக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், இந்த 50 நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டம். உங்கள் குடும்பத்தில் சுபகாரிய முடிவாகிறது, விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுறது,
உங்களோட முயற்சியால் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை நடக்கிறது. ஏன்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு கல்வி செலவு, ஒரு திருமண செலவு, ஒரு இடம் வீடு வாங்கிறது, வாகனம் எடுக்கிறதுன்னு இந்த 50 நாள் உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் குடும்பத்துக்கு மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். உங்களுக்கும் ஆரோக்கிய மேன்மை உண்டாக்கும். அது இசை ஆர்வம் அதிகரிக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு விருதுகள் கிடைக்கலாம். எழுத்துத்துறையை சேர்ந்தவங்களுக்கு திடீர் பிரபல யோகம் உண்டாகும். பொன் பொருள் சேரும். வழக்கு முடிவுக்கு வரும். வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். அதாவது உங்களுக்கு நியாயம் உங்கள் பக்கம் இருக்கிற பட்சத்தில் சாதகமாகும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடிய குருவை விடாமல் பிடிச்சிக்குங்க. மூல நட்சத்திரத்தில் வழிபடுங்க. வியாழக்கிழமை நாளில் வடமாலை சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்க. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு குரு கடந்த 5 மாதங்களாக சில நற்பலன்களை செஞ்சிருக்கார். திருமணம் போன்ற காரியங்கள், வண்டி வாகன சேர்க்கை, கடன் நடைபெறுறது, அல்லது புதிய கடன் கிடைக்கிறது, தொழில் நிறுவனங்களுக்கு மிஷினரிஸ் வாங்கி அமைக்கிறது, இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, பங்காளிகளோட ஒத்து போகிறது, பங்காளி உங்களோட ஒத்து போகிறது, வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், சுற்றுலா சென்று வர்றது, குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆன்மீக நிகழ்வுகள், கல்வியில் மேன்மை, இப்படி சகல நன்மைகளையும் கடந்த 5 மாதங்களில் திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த 50 நாட்கள் 10க்கு குரு வருது. இது கொஞ்சம் சில விஷயங்களை தாமதப்படுத்தும். இப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, டியூ கட்டணும், இந்த மாதம் கொஞ்சம் கட்ட முடியல, வர வேண்டிய பணம் வந்து சேரல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்குது. இந்த தீபாவளி கொஞ்சம் வருமானம் குறைவாக இருக்குங்கிற மாதிரி கூட தோணும். ஆனாலும் உங்களுக்கு சனி அற்புதமான இடத்தில் இருக்கார். குருவை போலவே சனியும் தொழில் கிரகம். அப்போ அந்த தனகிரகம் குருவை போலவே தொழில் கிரகம் வந்தால் தொழில் சிறப்பாக நடக்கு. பண பற்றாக்குறை இருக்குது. ஆர்டர்ஸ் நிறைய வரும் சனியால். உங்களால் முடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் பணம் மட்டும் வராது. நீங்கள் இப்போ கொடுத்துருங்க சார், தீபாவளி முடிஞ்சு உங்களுக்கு கொடுத்துட்றம்பாங்க. கண்டிப்பாக நம்பலாம். ஏன்னா டிசம்பர் 6க்கு மேலே பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அது கிரக அடிப்படை தான். அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் உற்பத்தி பண்ணி, நீங்கள் கடனாவது வாங்கி உற்பத்தி பண்ணி கொடுத்தா அதில் லாபத்தை அடையலாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. திருமணம் போன்ற காரியங்கள் முடிவானாலும் கொஞ்சம் தள்ளி போகும். ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 50 நாட்களுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு எங்க உடனே பார்த்துடலாம். ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப நாள் தள்ளி போட்டால் முடிவு மாற்றிக்கிறாங்க. பஞ்சாப் போன்ற இடங்களில் என்கிட்ட பார்க்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, குழந்தைக்கு 10 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் வரன் முடிவாகலை, கவலையாக இருக்குன்னு அந்த பொண்ணோட அம்மா அழுதுச்சு. நான் அதிர்ந்து போயிட்டேன். என்னங்க இது 10 வயசுலையும்? ஆமாங்க, பெரிய பொண்ணுக்கு 1 வயசுலேயே முடிவாயிடுச்சுன்னு. அவங்க கர்ப்பத்தில் கூட முடிவு பண்ணுவாங்களாம். அப்புறம் தான் பஞ்சாங்கத்தில் இருக்கிறதோட ஒப்பிட்டு பார்த்தேன். கர்ப்ப நிச்சயதம்னு இருந்தது. ஒரு பெண்ணுக்கு கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும்போது, அவங்க அண்ணனோ தம்பிக்கோ ஒரு பையன் இருக்கும்போது, இது வயிற்றில் இருக்கிறது பொண்ணாக இருந்தால் என் பையனுக்கு தான் கொடுக்கணும்னு நிச்சயம் பண்ணுறது. அப்போ அந்த முறை இல்லாமல் இப்படி பஞ்சாங்கத்தில் வந்திருக்கும். அதை இன்னும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. கல்யாணம் 20 வயசுக்கு மேலே தான், சட்டப்படி தான். ஆனால் முன்னையே முடிவு பண்ணுறாங்க. அவ்வளோ நாள் இப்படிங்க அவங்க காத்திருக்காங்க. இது பெரிய விஷயம், இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இப்போ இருக்கிற நம்ம ஊரில் 1 மாதமே தாக்கு பிடிக்க மாட்டாங்க. உடனே கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஏன்னா ஃபோனில் பேசி ஏதோ ஒன்று பேசி அது வேண்டாம், இப்போ அப்படி பேசுகிறான், நான் இப்படி அந்த மாதிரி. இந்த ராசிக்காரங்க ஏதாவது பொண்ணு ஃபிக்ஸ் ஆகிருந்தா பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா குரு மாறும்போது, குரு நல்ல இடத்துல இருக்கும்போது ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. குரு மாறும்போது என்ன ஆகுன்னா, அந்த நீங்கள் கல்யாணம் பண்ணால் அது நடக்கும். ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அது இருந்துக்குவாங்க. ஆனால் கல்யாணம் ஆகலைன்னா இப்போ என்ன வேணால் பண்ணலாம்ல, வேண்டாம்னு சொல்லிடலாம்ல, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இப்படி போகிறாங்க. என்ன நடக்கும்னு தெரியல. இந்த ஃபோனில் பேசுகிறது கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அப்படி தான், பேசாதீங்கன்னு சொல்ல முடியாது. அது அது ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை. இவ்வளோ தானா அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னே உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வந்துடும். இதை படித்த சமுதாயம் இப்படி போகுது, இருக்கட்டும், ஆனால் அதில் ஒரு லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாத்தையுமே சொல்லக்கூடாது, A to Z எல்லாத்தையுமே பேசக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு இருக்கணும், ஒரு பிடிப்பு இருக்கணும், ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான நிலை இருக்கும்போது இந்த ராசிக்கு கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படி அந்த 50 நாட்களுக்கு திரும்ப வக்ரமாயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இப்போ குரு நல்லிடத்தில் இல்லாதப்போ நம்ம ஒரு முடிவு பண்ணால் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் குரு ஓரையில் வழிபடலாம்.
திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். ஆக இந்த அதிசார குரு பயிற்சி 50 நாட்களுக்கு பணத்தட்டுப்பாடு, பண வரவில் தடை இருந்தாலும் தொழில் சனியோட நிலையால் சிறக்குங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லிக்கிறேன். அது பார்வைப்படக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தை பார்க்குது, கடன் கிடைக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குது, புதிய கார் வாங்குவீங்க, பதவி கிடைக்கும். பெரிய பதவி கிடைச்ச பணம் செலவாகுமே, அதுதான் நடக்கும். இப்போ கடன்பட்டு செலவு பண்ணி ஒரு பெரிய சமுதாயத்தில் உயர்ந்து காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்க அந்த கடன் அளவாக பட்டுக்குங்க. அப்படி ஒரு அறிவுரை மட்டும் சொல்கிறேன். வழிபாட்டுக்குரிய தெய்வமா மகாலட்சுமி, திருவாவணியன்குடியில் இருக்கிற மகாலட்சுமியை வழிபடுங்க, உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திரு அப்படின்னாலே மகாலட்சுமி, அது திருஆவினன்குடி, அவங்க வந்து வழிபட்ட ஸ்தலம், பழனியில் கீழே அடிவாரத்தில். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க? செவ்வாய். செவ்வாயோட போக்கு பற்றி நம்ம பேசல, இப்போ குருவோட போக்கு பற்றி பேசுகிறோம். குரு கடந்த 5 மாதமாக அஷ்டமத்தில் இருந்தார். அஷ்டமத்தில் இருந்தால் செலவுகள் அதிகரிக்கிறது வரவை விட இருந்திருக்கும். பணப்பற்றாக்குறை இருந்திருக்கு, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவு இருந்திருக்கும். நம்ம மேக்கப் போட்டு வெளியே போகிறோம், காட்டிக்க மாட்டோம், ஆனாலும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தொந்தரவு இருந்திருக்கும். இந்த சனியும் வக்ரம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த 50 நாட்களுக்கு அதிசார குரு பயிற்சி 18/10/25 6 டிசம்பர் 25 வரைக்கும் மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும். உங்கள் ராசியை பார்க்குது, 3ஆம் இடத்தை பார்க்குது, 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற நிகழ்வுகள், சுபகாரிய பற்றிய நிகழ்வுகள், பணவரவு, புதிய கட்டிட திறப்புகள், ஒரு விருதுகள் வாங்கிறது, ஒரு முன்னிலைப்படுத்தப்படுறது, ஒரு பெருமை, பிறர் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு பெருமைப்படக்கூடிய, நான் உங்களை சார்ந்தவங்க பெருமைப்படக்கூடிய, நீங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். கல்வியில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், ஒரு விவசாயம், வியாபாரம், அரசியல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய 50 நாட்கள் அதிசார குரு பயிற்சி. பொதுவாக வந்து குரு வந்து இங்கே இருக்காருன்னா எல்லாருமே சொல்கிறேன், குரு நின்ற வீட்டுக்கு 11ஆம் இடத்துக்குரிய தெய்வத்தை எல்லாரும் வழிபடணும். பொதுவாக சொல்கிறேன், ஏன்னா இந்த ராசிக்கு சொல்லும்போது தோணுது சொல்கிறேன். ராமேஸ்வரத்தில் போய் பர்வதவர்த்தினி ராமநாதரை வழிபட்டு வாங்க எல்லாருமே முடிஞ்சா இந்த வருஷம். ஏன்னா குரு கடகத்தில் இருக்கும்போது அதுக்கு 11ஆம் வீடான தெய்வமா, உபாசன தெய்வமா, உலகுக்கே உபாசன தெய்வமா இந்த 50 நாட்களுக்கு இருக்கக்கூடியவர் வந்து இந்த உலகை காக்கக்கூடியவர் அவர் ராமநாதர். ராமன் வழிபட்ட ஸ்தலம், பர்வதவர்த்தினி தீர்த்தஸ்தலம், புண்ணிய ஸ்தலம் ராமேஸ்வரம். ஒவ்வொருத்தரும் இந்த 50 நாட்களுக்குள்ளே போகிறது மிக பாக்கியம், மிகுந்த புண்ணியம். இது ஆரம்பத்தில் சொல்லியிருக்காட்டி உங்கள் ராசிக்கு வந்ததுக்கப்புறம் சொல்ல வைக்குது. காரணம் என்ன சொல்லுங்கள்? உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கு, அதுதான் காரணம். 9ஆம் இடம் தெய்வஸ்தானம். இந்த ராசிக்கு பேசும்போது எனக்கு இது தோணுது, இறைவன் எனக்கு உணர்த்துறார். ஆக குரு நின்ற வீட்டுக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி நமக்கு உபாசன தெய்வம், உலகுக்கே உபாசன தெய்வமாக இந்த 50 நாட்களுக்கு ராமேஸ்வர ராமநாதர் பர்வதவர்த்தினி இருக்காங்க. ஆக உலக மக்கள் எல்லாம் அங்கே போய் கும்பிடணும், நல்லது. ஆனால் ரொம்ப கூட்டம் சேர்த்திக்காதீங்க, நினச்சி கும்பிடுங்க. யாராவது போயிட்டு வந்தால் தீர்த்தம் வாங்கி உங்கள் மேலே தெளிச்சிக்கலாம், அப்படி கூட பண்ணலாம். அந்த 22 தீர்த்தம், அக்னி தீர்த்தம் இருக்கும், கிடைக்கும். அது கூட நீங்கள் வந்து பக்கெட்டில் வச்சு குளியலறையில் வச்சு நீங்கள் குளித்தாலும் புண்ணியம் கிடைக்கும். இருந்தாலும் நேரில் போயிட்டு வர முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. இந்த நாளில் இல்லை, இந்த 50 நாட்களுக்குள்ளே போயிட்டு வந்தால் அவ்வளவு சிறப்பு இருக்குன்னு இறைவன் என் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதோட உங்களுக்கும் இந்த ராசிக்கும் அது மிகச்சிறப்பாக சொல்லலாம். மற்ற ராசிக்காரங்க போகிறீங்களோ இந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த 50 நாட்கள் நல்ல நிகழ்வுகளுக்குரிய சிறப்புக்குரிய பலன்கள் நடக்கக்கூடிய, ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஒரு அற்புதமான ஒரு நாட்களாக இந்த 50 நாட்கள் இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் அது உங்களுக்கு ராமநாதர். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். குரு அஷ்டமத்துக்கு போகிறார் இந்த 50 நாளைக்கு. அதிசார பயிற்சியால் 18/10/25 6/12
25 வரைக்கும் அதிசாரமாக 50 நாட்கள் அஷ்டமத்துக்கு போகிறார். அஷ்டம குரு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அஷ்டமன்னா மறைவுன்னு அர்த்தம். எப்படி கடினமாக இருக்கும்? இருட்டான மாதிரி இருக்கும். இருட்டு கடினமா? இல்லையே. டோர் லாக் பண்ணி படுத்து வைக்கிறோம், விளக்கு வச்சுக்கிறோம், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். எதுவுமே கடினம் இல்லை. அந்த கடினமான காலத்தை தெரிந்து அதற்கேற்ப வாழ பழகணும். முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, காலத்துக்கேற்ப வாழ பழக. அது எப்படி காலநிலைக்கேற்ப வாழ பழகிறதுனா, மழை இல்லாத போது விதைக்காதீங்க, மழை இருக்கும்போது விதைச்சிருங்க. இந்த 50 நாளைக்கு மழை இருக்காது, உங்கள் பூமியில் விதைக்காதீங்க. புதிய முயற்சிகள் கொஞ்சம் தாமதப்படும், தடைப்படும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கும். ஆனாலும் விரயஸ்தானத்தை குருபாக்குது, தனஸ்தானத்தை குருபாக்குது, சுகஸ்தானத்தை குருபாக்குது. ஆக குரு இருக்கிற இடம் மோசமாக இருந்தாலும் பார்வை நல்லா இருக்கு. ஆக இருட்டானாலும் ஃபுல் மூன், பௌர்ணமி நிலவு இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த 50 நாட்களுக்கும் உங்களுக்கு அந்த பார்வை பௌர்ணமி நிலவு போல் இருக்கும். அல்லது உங்கள் கையில் டார்ச் இருக்கும், அல்லது உங்கள் வண்டியில் விளக்கு இருக்கும். நீங்கள் பயணம் தொடரும், ஆனால் கொஞ்சம் கவனமாக தொடரணும். புதிய முயற்சிகள், புதிய முடிவுகள் எடுக்கிறது கொஞ்சம் யோசித்து எடுக்கணும். வியாழக்கிழமை விரதம் இருந்து காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் முடியும்னா பழங்கள் முடியும்னா இருங்கள், பழங்களாவது எடுத்துட்டு, இளநீ காய்ச்சின அது ஆகாது, பாலெல்லாம் எடுத்துக்கூடாது. பால் காய்ச்சி தான் குடிக்கணும், காய்ச்சின பொருள் ஆகாது. அப்போது அந்த மாதிரி இருந்து இரவு சாப்பிடலாம். அப்படி முடியாதவங்க, மாத்திரை போடுறவங்க பழங்களை எடுத்துக்கலாம். அதாவது பச்சரிசி சாப்பாடு, அதுவும் கூட வேக வச்சு தான் சாப்பிடுவோம். வேறு ஏதாவது ஒரு வழிமுறைகளை அவல் கலக்கி சாப்பிடுங்க. இப்படி ஒரு வழிமுறைகளை பின்பற்றினா உங்களுக்கு அந்த வாரம் முழுக்க பொருளாதார நடவடிக்கைகளில் பிரச்சனை இருக்காது. இல்லாட்டி இப்போ நகை எடுத்து வச்சுருப்பீங்க, திடீர்னு ஒரு செலவு வரும். ஒரு 4ஆம் இடம், ஒரு பதவி வந்துடும், பண செலவு இருக்குது, உன்ற நகை கொடு, நான் வந்து அடமானம் வச்சுட்டு அப்போ திருப்பி கொடுத்துருன்னு மனைவி கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். இந்த வண்டி எடுத்துடலாம், பற்றாக்குறை இருக்குது, இந்த வீடு கட்டுறதுக்கு பற்றாக்குறை இருக்குது, நகை கொண்டு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிகள் வங்கிக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த 50 நாட்களுக்கு கொடுக்கும். அது நல்லது தான், தப்பு கிடையாது. நம்ம தேவைக்காக தான் பண்ணுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும், நகை இருக்குது ஆனால் போட முடியல, அதிகமாக பந்தா பண்ண முடியல, நல்லதுங்க. இன்றைக்கி விற்கிற விலைக்கு நிறைய போட்டுட்டு போனீங்கன்னா அது நல்லதில்லை. சேமிப்பாக வச்சுக்கலாம். அந்த காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் காட்டின வழிதான் அது. அது சேமிப்பாக வச்சுக்கலாம். என்றைக்கும் உங்களுக்கு பண மதிப்பு போனாலும் நகை மதிப்பு போகாது. ஆனாலும் உங்கள் ராசிக்கு புதுசாக எடுக்க முடியாது, இருக்கிறத வங்கிக்கு போகிற மாதிரி இருக்குது. சார் நான் 10,000 கோடி சொத்துக்கு அதிபதி, என்ன சார் எனக்கு போய் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலைக்கு இது எடுத்து போடாமல் வந்துட்டுமே, நம்ம இங்கிருந்து இந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்கே, அந்த நகையெல்லாம் வீட்டில் இருக்கனால போட முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தமாவது இருக்கும். அப்படி சந்தர்ப்பத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்கு சிறு சிறு செலவுகள் கொடுக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ டாக்டர்கிட்ட போய் செலவுகள் பண்ணுறது இப்படியெல்லாம் கொஞ்சம் இருக்கும். சுப செலவுகளாங்கிறத விட கொஞ்சம் விரயங்கள் ஆகக்கூடிய சாத்தியக்குருவில் காட்டுங்கிறது பொது விதி. ஜாதகத்தில் திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா பாதிக்காது. ஆனால் உங்களுக்கு பதவி கிடைக்கும், செலவு அதிகரிக்குங்கிறது அது பார்த்து பண்ணுங்கள். நிறைய பேர் வீட்டு அடமானம் வச்சு கூட கட்சிக்காக செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கட்சியில் நின்று தோத்துட்டு அப்புறம் வந்து 5 வருஷத்துக்கும் கட்சியை கண்டுக்க மாட்டேங்குது, எதிர்கட்சிக்காரன் பிரச்சனை பண்ணுறான், வாழவே முடியலைங்கிற மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அடிப்படையில் கை வைக்கக்கூடாது. என்றைக்குமே சொல்கிறேன், கேட்டுக்குங்க. எப்பேற்பட்ட பதவி வந்தாலும் சரி, வீடு அப்படிங்கிறது கடன் இல்லாமல் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சிறுக கட்டி பெருக வாழ்ந்தாலும் பரவாயில்ல, கடன் இல்லாமல் இருக்கணும். மனைவிக்குன்னு ஒரு வருமானம் அல்லது டெபாசிட் மாதிரி கொஞ்சம் இருக்கணும். என்றைக்குமே அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவனம்னா பொருளாதாரம் தாரத்துக்கிட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது அடிப்படை புரிஞ்சு நடந்துக்குங்கன்னு சொல்கிறேன். இந்த கொஞ்சம் செலவுகள், கல்விக்கான செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகும். மார்க் 10 மேனேஜ்மெண்ட் கோட்டாவை கட்டுவீங்க, அப்படி இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து கும்பிட சொல்லியிருக்கேன். ஒரு முறை ஆலங்குடி போய் ஒரு சிறப்பு அபிஷேக பூஜை பண்ணிட்டு வரலாம். பிராமணர்களுக்கு நீங்கள் ஏதாவது பழங்கள் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். குருவுக்கு ஏதாவது செய்யலாம். ஒரு வறுமையில் இருக்க குருவுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருவுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு சனி பயிற்சியானது பரவாயில்ல, வக்ரத்தில் இருந்தாலும் 3ஆம் இடத்துல. 6ல் குரு போன 5 மாதமாக கொஞ்சம் கடினமாக இருந்தது. உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள், காரிய தடைகள், தாமதங்கள் இருந்தாலும் இந்த குரு அற்புதமாக 7ஆம் இடத்துக்கு வரார். உங்கள் ராசியை பார்க்குறார். முழு பார்வைன்னு ஒன்று இருக்குது. அறப்பார்வை, முக்கா பார்வை, முழு பார்வையாக பார்க்குறார்.
அப்படியே என்ன சொல்கிறதுன்னா, சகல தோஷங்களும் விலகக்கூடிய சந்தர்ப்பம், சகல கஷ்டங்களும் தீரும், சகல நோய்களும் தீரும், புதிய முயற்சிகள் எடுப்பீங்க, புதிய தொடக்கங்கள் இருக்குது. இந்த 50 நாட்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும், திடீர் திருமண முடிவாகும். கல்யாணமே வேண்டான்ட்டு இருந்த பொண்ணு பையன் அந்த இடம் பார்த்தோன்னே ஓகேன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், அப்புறம் கல்வியில் பரவாயில்லையே, நம்மளாம் இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிற அந்த கோர்ஸு இவங்க நல்ல மார்க் வாங்கிட்டாங்க, இப்படி ரொம்ப கம்மி ஃபீஸில் படிக்கிறாங்க, பரவாயில்லையே, நல்ல யோகம்தான் இவங்களுக்கு அப்படின்னு உங்கள் சொந்த பந்தம் 4 பேர் சொல்லுவாங்க. நல்ல யோகம்ப்பா அப்படின்னு. யோகத்தோட யூகம் இருந்தால் தான் படிக்க முடியும்னு அவங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் யூகத்தோட யோகமும் இருந்தால் இன்னும் சிறப்புங்கிற அடிப்படையில் உங்களுக்கு யூகமும் யோகமும் சேர்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். 3இல் சனி 7இல் குரு. இந்த 50 நாட்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம்னு உரைவர்கள் 100% பலன்கள் அப்படின்னா அது உங்களுக்காக இருக்கும். அதோட வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது அல்லது கிடைச்சிருக்கிறது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமே பரவாயில்ல. ஆனாலும் இந்த குரு பயிற்சினால், அதிசார குரு பயிற்சினால் 18/10/25 6 டிசம்பர் 25க்குள்ளே நன்மை நடக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வக்ரமாயிரும். அப்புறம் அடுத்த வருஷம் 6வது மாதத்துக்கு மேலே மறுபடியும் நல்ல இடத்துக்கு நற்பலங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஆக 2025 பிற்பகுதி உங்களுக்கு பரவாயில்ல, 2026 பரவாயில்லைன்னு கொஞ்சம் உபரியாக ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். ஆக இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு அற்புதமான நற்பலன்களை வழங்கக்கூடிய, உங்களுடைய ஆசைகள் மட்டுமில்லை பேராசைகளும் நிறைவேறக்கூடிய, உங்கள் குழந்தைகளுக்கு குடும்பத்துக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய குரு பயிற்சி அமையும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக தன்வந்திரி. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். சனி பெயர்ச்சி ஆனது ஜென்மத்தை விட்டு பரவாயில்ல, கொஞ்சம் வக்ரத்தில் இருக்கு. குரு 5ஆம் இடத்திலிருந்து கடந்த 5 மாதங்களாக உங்களுக்கு வேகமாக நற்பலன் பண்ணியிருக்கு. ஆமாங்க, கடந்த வருஷம் இருந்த பாதிப்புக்கு இந்த 5 மாதம் பரவாயில்ல. பெரிய மனிதர்களோட, பெரிய விஐபிகளோட நீங்கள் பழகிறதுக்கான சந்தர்ப்பம், திடீர் திருமண யோகம். நான் இந்த இடம் அமையன்னு நினைக்கல, முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பீங்க. கல்வி, ஆரோக்கியம், குடும்பத்தில் உறவுகள் போகிறது, சுப நிகழ்வு, பலவீனங்கள் அகல்றது, நீங்கள் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்தது நடக்கிறது, இப்படி பண வரவு, கடன் அடைபடுறது, வங்கியிலிருந்து நகைகளெல்லாம் நீங்கள் எடுத்தது, புதிய ஆபரணங்கள் எடுத்தது, இப்படி எல்லா நல்ல சந்தர்ப்பங்களையும் நீங்கள் பதவி புதுசாக கிடைச்சது, வெற்றி பெற்றது, இப்படி எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த அதிசார குரு பயிற்சி 18/10/25 to 6 டிசம்பர் 25, 50 நாட்களுக்கு 49, 50 நாட்கள்னு எடுத்துக்குவோம். இந்த 50 நாட்களுக்கு 6க்கு குரு வருது. 6ல் குரு எப்பவுமே வாகன பயணம் கவனம். எப்பவுமே 6ல் குரு வாகன பயணங்களில் மிகுந்த கவனம் அவசியம். இது நம்ம சொன்னால் புரிஞ்சுக்கணும். இரவு பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கலாம். ஓவர்டேக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஹெல்மெட் போடுங்க, கார்னா பெல்ட் போடுங்க, லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்குங்க, இன்சூரன்ஸ் கட்டிக்கிற வண்டிக்கு பார்த்துங்கன்னா, இல்லைன்னா அபராதங்கள் விதிக்கப்படலாம். ஆரோக்கியத்தில் சிறு தொந்தரவு கொடுக்கும். குடும்ப உறவுகளில் சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் திசாபுத்தி நல்லா இருக்குது. அதுபோக நமக்கு மதி எதுக்கு கடவுள் கொடுத்துருக்கார்? விதிங்கிறத நான் பயிற்சியை பற்றி சொல்கிறது. மதி 6 அறிவு கொடுத்துருக்கேன். அந்த 6 அறிவுங்கிறது நம்மளே கண்டுபிடிச்சது தான். இப்போ மிருகங்களுக்கு 5 அறிவு, மனுஷங்களுக்கு 6 அறிவு அதுக்கு தெரியாது. நம்ம மனுஷங்கன்னே அதுக்கு தெரியாது. அதுக்கு மிருகம்னே, அதனுடைய பேர் சிங்கத்துக்கு சிங்கம்னே தெரியாது. அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம தான் பேர் வச்சுருக்கோம். நம்ம தான் நம்மளுக்கு அதிகமான அறிவு எடுத்துட்டோம். ஆனால் எறும்புக்கு 1 அறிவுன்னா அது முழுமையாக பயன்படுத்துறது கூட நாம் 6 அறிவு உள்ளவங்க பயன்படுத்துறது இல்லை. அதை பயன்படுத்தினோம்னா இந்த 6ல் இருக்கிற குரு என்ன, 60ல் இருக்கிற குருவையும் வென்றுடலாம். ஆக இந்த 50 நாட்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு சிறப்புகள் கூடும்னு என்னால் சொல்ல முடியும். இருட்டாக இருக்குங்க, விளக்கு வச்சுக்குங்க. இருட்டாக இருக்குங்க, டோர் லாக் பண்ணிக்கோங்க. மழை இல்லைங்க, விதைக்காதுங்க. கஸ்டமர் யாரும் வரலைங்க, டோர் க்ளோஸ் பண்ணி படுத்து தூங்குங்க அப்படின்னா, எஸ் சார் கடை சாத்திட்டு நீங்கள் எங்கே போக சொல்கிறீங்களா குரு பயிற்சிக்கு அப்படின்னா, அப்படி இல்லை. வருமானம் குறையும், கவலைப்படாமல் இருங்கன்னு தான் சொல்கிறேன். நான் என்னங்கிற வண்டி ஓட்ட வேண்டாம்னு சொல்லலை, கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பற்றி சிந்திக்காதீங்க. ஆரோக்கியத்து குறைவு வந்ததுன்னா போய் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க.
யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஒரு ஏதாவது பண்ணோன்னா கூட ஒருத்தர் 4 பேர்த்து விசாரித்து பண்ணுங்க. குரு நல்ல இடத்துல இருக்கிறது வெளிச்சம் மாதிரி, குரு நல்ல இடத்துல இல்லாத இருட்டு மாதிரி. 6ல் குரு ஆரோக்கிய தொந்தரவு கொடுக்கும், போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். இதுக்கு இறை வழிபாடு விளக்கு மாதிரி. இருட்டாக இருந்தால் இருந்துட்டு போகுதுங்க. எத்தனை வண்டி சென்னை போகிறது இல்லை, எல்லா நாடுகளையும் இருட்டில் பயணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா வாகனங்கள் ஃப்ளைட்டில் இருந்து ட்ரெயினில் இருந்து எல்லாம் லைட் போட்டுக்கலாம். அந்த லைட்டு தாங்க இறைவன், இறை சக்தி தான் லைட். இறை சக்தி மட்டும் அல்ல, அறிவும் விளக்கு போன்றது. மிகச்சிறந்த விளக்கு அறிவு தான். அந்த அறிவை பயன்படுத்தினா இந்த 6ல் இருக்கிற குருவை வென்றலாம். நீங்கள் ஒரு முறை திருச்செந்தூர் வியாழக்கிழமை நாளில் போய் குரு ஓரையில் புதன்கிழமை நைட் போய் தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு குரு ஓரையில் திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம். உள்ளூரில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை கூட அந்த குரு ஓரையில் வழிபடலாம். இங்கே கோவை மாவட்டத்தில் இருக்கிறவங்க காலகாலீஸ்வரர் கோயில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை காலையில் குரு ஓரையில் வழிபடுங்க, உங்களுக்கு பலவீனங்கள் அகலும். ஆனாலும் கூடுதல் செலவுகள் இருக்குது. ஆனால் அது பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்ஸ்தானத்தை பார்க்குது, விரயஸ்தானத்தை பார்க்குது, தனஸ்தானத்தை பார்க்குது. ஆக தொழிலுக்காக கடன் கேட்டால் கிடைக்கும். கடன் வாங்குவீங்க, கொஞ்சம் அளவாக வாங்கிக்கிங்க. எப்பவுமே கடன் 100 ரூபா நம்மக்கிட்ட 100 ரூபாய்க்கு ஒன்று பண்ணுறோன்னா 25 ரூபா வாங்குறவங்க தான் ஜெயிப்பாங்க. 90 ரூபா வாங்கி பண்ணிவிட்டு எல்லாமே என்னோட தான் அப்படின்னு சொல்கிறதுல அது சாணக்கியம் இல்லை. அது புரிஞ்சுக்குங்க. அது எவ்வளோ நாளைக்கு அலை எழுந்து மறைகிற மாதிரி தான். அது நிரந்தரம் இல்லை, அது புரிஞ்சுக்கணும். நிரந்தரமான விஷயங்களை நம்ம அளவான கடன் எப்பவுமே வளமான வாழ்வு, அது புரிஞ்சிட்டா போதும். இந்த 50 நாட்களுக்கு வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம். அடுத்தது மீனராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். உங்கள் ராசி அதிபதியே 5ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியை பார்க்குறார். மிக அற்புதமான சிறப்பு. ஜென்மத்தில் சனி இருக்குது சார், இருக்கட்டும். ராகு 12ல் இருக்குது சார், இருக்கட்டும். எது வேணாலும் எங்கே வேணாலும் இருக்கட்டும். இந்த 50 நாட்கள் உங்களை கையில் பிடிக்க முடியாது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வு, மகிழ்ச்சியான செய்தி காதுக்கு வரும். உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை நடக்கும். வெளியூர் பயணம், ஆரோக்கிய மேன்மை. அது எப்படின்னா 2 ப்ளஸ். குரு நல்ல இடத்துல வர்றது ஒரு ப்ளஸ், அது ஜென்மசனியை பார்க்கறது ஒரு ப்ளஸ்ஸு. ஆக ஜென்மசனியினுடைய தாக்கம் குறையும். உங்களை எதிர்த்து பேசினவங்க அடங்கி போவாங்க. வழக்குகள் முடிவுக்கு வரும். பெரியவங்களோட ஆசீர்வாதம், உறவுகள் வந்து போகும். நீங்களும் உறவுகளுக்கு போய் வருவீங்க. ஆடை ஆபரணம் எடுப்பீங்க, வங்கியிலிருந்த நகைகளை எடுப்பீங்க. ஒரு கலாராக இருந்த ஒரு சொத்துக்கள் கலாராகும். ஒரு புத்தக வெளியீடு, ஒரு விவசாய பொருட்கள் விற்பனையாக இருந்த லாபத்துக்கு விற்கிறது. வெளிநாட்டு பயணங்கள், திடீர் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், காது குத்து சீரு, கல்வியில் நீங்கள் குறைஞ்ச செலவில் ஒரு சிறந்த படிப்பை எடுப்பீங்க. திடீர்னு ஒரு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அது உங்களுக்கு வேலை கிடைச்சிடும், ப்ரொமோஷன் கிடைச்சிடும். அதே மாதிரி அரசியலில் உங்கள் சொல்லு வெல்லும். ஆக மீன ராசிக்கு குழந்தைகளிலிருந்து, பெண்கள்லேருந்து, வியாபாரிகளிலிருந்து, விவசாயிகளிலிருந்து, அரசியல்வாதிகளிலிருந்து, ஐடி கம்பெனிக்காரங்க வரைக்கும் உங்களுக்கு அதிக நன்மை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான குரு பயிற்சி 18/10/25 டு டிசம்பர் 6/25 வரைக்கும். இந்த அதிசார குரு பயிற்சி பயன்படுத்தி கடந்த 5 மாதமாக இருந்த தடைகளை உடைத்து நீங்கள் விடைகளை பெறுவீங்க. மூடி கிடந்த கடைகள் திறக்கப்படும். அப்படி ஒரு சிறப்புக்குரிய சந்தர்ப்பத்தை, நகைகள் புதுசாக எடுக்கலாம், ஆடை ஆபரணங்கள், முக மலர்ச்சி ஏற்படும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தில் கிரகங்களுடைய ஆதிக்கம் வலுப்பெறும்போது முகத்தில் பிரகாசம் இருக்கும். ஃபோட்டோஷூட் எல்லாம் நடத்துவீங்க. ஆக இந்த குரு பயிற்சிக்கு வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு நவகிரகங்கள், அந்த நவகிரகங்கள் இருக்கிற குரு பகவானை நீங்கள் வழிபடலாம். நேயர்களே, இதுவரை அதிசார குரு பயிற்சி ராசி பலன்கள் 50 நாட்களுக்கான ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கிடைத்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர், எழுத்தாளர்,
அன்னூர் கேஆர் வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.